ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 8th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் முழுமைக்கும் பார்த்துட்டு போங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குங்க. மறக்காமல் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் எல்லாம் அங்கே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த 14 1 மார்க்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கெலாம் நீங்கள் தெரியுதான்றது வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு 1 மார்க்குமே ஈஸியாக 1 லைனில் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கஷ்டமான 1 மார்க் அப்படின்றது வந்து எதுவுமே இருக்காது. வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஷின், ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது வரைக்குமே 1 மார்க் வந்து படிக்கலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. இனிமேலும் இந்த 1 மார்க் வந்து படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு ஆளுக்கு வந்து போயிடாதீங்க. எல்லா 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் வந்து படிச்சுக்கணும். எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு டேஸ் கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்கலாம். ஈஸியாக சிங்கிள் லைனில் தான் வந்து கேட்குற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த 9வது கொஷின் பாருங்கள். டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் இஸ் டிவைடட் இன்டு விச் டைப்ஸ், எத்தனை டைப்ஸாக அதை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆப்ரிக்கான்றது என்ன. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து எப்போ, மனித உரிமைகள் நாள் எப்போ, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். கூற்று காரணம் 13வது கொஷின். 14வது கொஷின் பார்த்தீங்கன்னா விச் மெட்டல்ஸ் வேர் யூஸ்டு டு மெட்டாலிக் மணி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கக்கூடிய 1 மார்க்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தான் இதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் எழுதணும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எழுதணும். 6 1 மார்க் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் எழுத கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கெல்டிரியா ஃபோர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி, பேரன் ஐஸ்லாண்டு, ஐசோனிஃபு, சாடி அபோலிஷன் ஆக்ட்டு, சதி ஒழிப்பு சட்டம் இருக்குங்களே அது, அதுக்கப்புறம் சேவிங்ஸ். ஸோ இது வந்து எது கூட வந்து வரும் அப்படின்றது வந்து நீங்கள் அங்கே மேட்ச் பண்ணால் போதுமானது. அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து 6 மார்க்கையும் எடுத்துடலாம் மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து உங்களுக்கு 5 1 மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த 16லேருந்து 20வது கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. த மெயின் காஸ் ஃபார் த செகண்ட் கார்னாடிக் வார் வாஸ் என்னன்றது எழுதணும் நீங்கள். அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் ரைட்லி ரெகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, அது எழுதணும். அப்புறம் ஹசார்ட் மே லீட் டு எதுக்கு வரும். அதுக்கப்புறம் an Indian citizen who is residing outside India and holds an Indian passports are called என்ன. அப்புறம் எலக்ட்ரானிக் பேங்கிங் இஸ் ஆல்சோ known as என்னன்றது வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எழுதிட்டிங்களா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு 21லேருந்து 25 வரைக்குமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது மட்டும் நீங்கள் வந்து எழுதினா போதுமானது தான். ஸோ ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் சோர்சஸ். இந்தியா வாஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டன் அண்ட் சில்க் கிளாத்ஸு. த டேர்ம் செக்யூலரிசம் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. Volcanic mountains are covered with sedimentary rocks. Cities and towns are the major polluters of environment. இதெல்லாம் எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்கு டிஸ்டிங்விஷ் நீங்கள் எழுதணும். சாயில் கன்சர்வேஷன்னா என்ன, சாயில் எரோஷன்னா என்ன, வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கான டிஸ்டிங்விஷ், ஃப்ளட் அண்ட் ட்ராஃப் அது வறட்சிக்கு அதுக்கு என்ன டிஸ்டிங்விஷ் இருக்குது, எர்த்துக்குவிக்கும் சுனாமிக்கும் என்ன இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணணும். தென் 5 1 மார்க் வந்து கிவ் ரீசன் கொடுக்கணும். ஸோ 34 35 கொஸ்டின் வரைக்கும் ரீசன் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இக்னிஷியஸ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் ஆஃப் வல்கானஸ், அதுக்கு வந்து ரீசன் சொல்லணும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசன்ஸ் ஆல்டிடியூட், அதுக்கு நீங்கள் ரீசன் சொல்லணும். அப்புறம் இன்ஃப்ளரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் லோ இன் த ரீஜியன் ஆஃப் நான் போரஸ் சாயில், ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இஸ் கால்டு த கண்டினென்ட் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீசன் சொல்லணும். ஸோ ஒவ்வொன்றும் சிங்கிள் சைடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறா பார்த்துக்கோங்க. தென் 10 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து விடாமல் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒய் பிரின்ஸ் ஹென்ரி இஸ் கால்டு ஹென்ரி த நேவிகேட்டர், நேம் த ஸ்டேட்ஸ் சைனடு இன்டு சப்சிடியரி அலைன்ஸு, பிரிங் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் த வேலூர் புரட்சி, ரைட் அபவுட் த ட்ரைன் தேரி, டிஃபைன் ராக்கு, ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் அக்வாலிஃபரு, அப்புறம் வாட் இஸ் அர்பனைசேஷன், ஒய் ஷுட் நாட் வி கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் அட் ஃபோர்த்தில் ஏரியாஸு, அப்புறம் மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சிட்டிசன்ஸு, வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸு, வாட் ஆர் த டைரக்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸு, வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி, இதெல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தாங்க.
தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4-5 மார்க் நீங்கள் வந்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் 2 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து படிச்சிட்டிங்கன்னா எழுதும்போது நீங்கள் வந்து எது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இதாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ் த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் சைனா அண்ட் புத்திசம் மினரிசம். அவர் லிஸ்ட் அவுட் த வெதர் எலமெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஆர் கிளாஸிஃபை த இண்டஸ்ட்ரீஸ் த்ரோ எ ஃப்ளோ சார்ட்டு. டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் செக்யூலரிசம் இஸ் நெசசரி ஃபார் எ கண்ட்ரி லைக் இந்தியா ஜஸ்டிஃபை. அப்புறம் ரைட் அபவுட் த எவல்யூவேஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது எழுதணும். மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் இன் இந்தியா அவுட்லைன் மேப்பு. பஞ்சாப், மீரட்டு, ஆக்ரா, விக்ரம்ஷிலா, பராக்பூர், அப்புறம் ஜாம்ஷெட்பூர், கேதா சத்தியாகிரகம் நடந்த இடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாண்டிவாஷு, அப்புறம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம், அரேபியன் சி இதெல்லாம் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ்னு வேர்ல்டு மேப்பு, இந்தியா, ஏஷியா, ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகானு, டெம்பரேச்சர் ஜோனு, பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து குறிக்கணுங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.